ஆக்சுவலாக நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய கிட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டார் ஆக முடியும். எப்படின்னா வித் கேலோ இண்டியா கேம்ஸோட சப்போர்ட்டோட. கேலோ இண்டியா கேம்ஸோட டார்கெட்டே வந்து 8 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸில் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்க தான். எல்லா டெக்னாலஜி அசிஸ்டன்ஸோட, எல்லா சயின்டிஃபிக் பேக்கிங்கோட இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும் ட்ரைனிங் நடக்குது. ப்ளஸ் இவங்க ஸ்கூலும் அட்டன் பண்ணிக்கிறாங்க. பேரா ஆத்லெட்ஸ், எல்லா ஆத்லெட்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்ககிட்ட சாயில் இருக்குது. கேலோ இண்டியா கேம்ஸ் வந்து நிறைய விசிபிலிட்டி கொடுக்குது. ஸ்போர்ட்ஸ் பிள்ளைங்களுக்கும் சரி, அபவுட் ஸ்போர்ட்ஸும் பற்றி குழந்தைங்களுக்கும் சரி, ஸ்கூலில் இருக்கவங்களுக்கும் சரி, ஒரு நேஷன் வைட் விசிபிலிட்டி வந்து கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் வந்து கொடுக்குது. ஆக்சுவலாக தமிழ்நாடுக்கு வந்து கேலோ இண்டியாவிலேருந்து 29 crores வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. வேற நிறைய ஸ்டேட் வந்து 500 crores வந்து கேலோ இண்டியா ஃபண்டிங்கில் போகுது. பட் இன்னும் நம்ம அதுக்குள்ளே டேலண்ட்டை நம்ம டெவலப் பண்ணணும். அப்படி டேலண்ட் டெவலப்மெண்ட் ஆகும்போது இன்னுமே கேலோ இண்டியா ஸ்போர்ட்ஸ் ஸ்கீம்ஸில் வந்து தமிழ்நாடு குழந்தைங்களும் வந்து இன்னும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், இன்னும் நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கேலோ இண்டியா கேம்ஸ் நடத்துறது தூத்துக்குடிக்கு என்ன பெனிஃபிட்? ஃபஸ்ட்டு வந்து இது அவேர்னஸ் கொண்டு வருது. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர்ட் கோச்சிங். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ப்ளஸ் கோச்சிங் மெத்தடாலஜிஸ், அதோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நேஷ்னல் சாம்பியனாகவோ, ஒரு இன்டர்நேஷ்னல் சாம்பியனாகவோ குளோபல் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த கேலோ இண்டியா கேம்ஸ் த்ரூ நம்ம ஜஸ்ட் பிளேயர்ஸை க்ரியேட் பண்ணல, வி ஆர் பில்டிங் ஆக்சுவல் சாம்பியன்ஸ்.